இப்போ நாம் பார்க்கறது ஒரு சைரன் அலாம் டிவைஸ். கேட்கும் சப்தம் இந்த சைரன் அலாமோட சப்தம். இந்த எலக்ட்ரானிக் டிவைஸின் சைரன் சப்தத்தை நாம் ஆம்புலன்ஸ், போலீஸ் வெஹிக்கிள்ஸ், ஃபயர் சர்வீஸ் வண்டிகளில் அன்றாடம் கேட்கிறோம். இப்போ நாம் பார்க்கறது ஒரு சைரன் அலாம் டிவைஸ் ஆகும். இதற்கு டபுள் டோன் சைரன் அலாம் என்று பேர். அதாவது ட்ரிபிள் பிச்சிலையும் மீடியம் பிச்சிலையும் 2 டிஃப்ரெண்ட் சைரன்களை கேட்கலாம். மற்ற சைரன்களில் ஒரு டோன் தான் கேட்கும். எலக்ட்ரானிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இந்த சைரன் அலாமை நாமாவே சர்க்கியூட்டை பார்த்து அசெம்பிள் பண்ணிக்கலாம். எப்படின்னு இப்போ நாம் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டில் நான் 2 கலர் எல்இடி லைட் எமிட்டிங் டயோடுகளை இணைச்சிருக்கேன். டபுள் டோன் சைரன் ஒலிக்கு ஏற்ப இந்த எல்இடிக்கள் ஒளிர்வதை நாம் பார்க்குறோம். இந்த எலக்ட்ரானிக் சைரனோட எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டை இப்போ நாம் பார்க்குறோம். இந்த எலக்ட்ரானிக் சைரன் சர்க்கியூட்டுக்கு நாம் 2 555 ஐசிக்களும் ஒரு பிஎன்பி டிரான்சிஸ்டர் BC557ம் ஒரு 1 வாட் ஸ்மால் ஸ்பீக்கரும் 2 டிஃப்ரெண்ட் கலர் எல்இடி லைட் எமிட்டிங் டயோடுகளும் 10K, 2.2K, 4.7K, 5.6K, 10 ohms ஆகிய 5 குவார்ட்டர் வாட்ஸ் ரெசிஸ்டர்களும் 0.01 மைக்ரோஃபேரட், 0.02 மைக்ரோஃபேரட், 47 மைக்ரோஃபேரட், 100 MFD ஆகிய 4 கெப்பாசிட்டர்களும் மற்றும் 50K மற்றும் 100K ஆகிய 2 வேரியபிள் ரெசிஸ்டரும் 555 ஐசிக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 ஐசி சாக்கெட்ஸும் ஒரு 5 வோல்ட் டிசி சப்ளை அடாப்டரும் வச்சுருக்கோம். இந்த 555 ஐசி டைமர் ஐசி ஆகும். டைமர் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டுகளில் இன்றைக்கு பரவலாக அதிகமாக ஐசி 555 பயன்படுது. இந்த ஐசி உட்கார்ற சாக்கெட் பேஸ் ஒயரிங்கை முதல்ல நாம் இப்போ பார்ப்போம். எந்த ஐசியையும் இந்த குழி இருக்கிற மார்க்கு பகுதிக்கு கீழே தான் ஐசியின் முதல் பின் ஆரம்பிக்கும். இந்த ஐசியில் 4 மொத்தம் 8 பின்கள் இருக்குது. இந்த ஐசி சாக்கெட் பேஸில் 2ஆம் பின்னையும் 6ஆம் பின்னையும் மெல்லிய காப்பர் ஒயரில் நாம் சால்டர் பண்ணுவோம். இதை பாருங்க, நாம் பின் 2ஐயும் 6ஐயும் காப்பர் ஒயரால் சால்டர் பண்ணிட்டோம். அப்படியே ஐசியோட சாக்கெட் பேஸுடன் 4ஆம் பின்னையும் 8ஆம் பின்னையும் மெல்லிய காப்பர் ஒயரால் சால்டர் பண்ணுவோம். இதை பாருங்க, இப்போ நாம் சால்டர் பண்ணிட்டோம். இதே போல் நாம் யூஸ் பண்ண போகிற செகண்ட் ஐசியின் சாக்கெட் பேஸையும் இதே போல் ஒயரிங் சால்டர் பண்ணிக்கணும். மத்தாப்பு கம்பி திக்னஸில் 2 திக்கு காப்பர் கம்பிகளை 2.5 இன்ச்சு லெங்க்த்துக்கு எடுத்துக்கணும். ஒரு கம்பி சர்க்கியூட்டின் பாசிட்டிவ் பஸ்ஸாகவும் மற்றொன்றை சர்க்கியூட்டின் நெகட்டிவ் பஸ்ஸாகவும் பயன்படுத்தி சர்க்கியூட்டில் இருக்கிற இந்த எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸுகளை இந்த சர்க்கியூட்டில் இருக்கிறபடி சால்டர் பண்ணிக்கணும். எலக்ட்ரானிக் கண்டென்சர்கள் சால்டர் பண்ணுறப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல்களை கவனமாக பார்த்து சர்க்கியூட்டில் இருக்கிறபடி சால்டர் பண்ணணும். இதே போல் எல்இடிக்கள் லைட் எமிட்டிங் டயோடுகளை சால்டர் பண்ணுறப்பவும் பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல்களை கவனித்து சால்டர் பண்ணணும். அப்படியே டிரான்சிஸ்டரை சால்டர் பண்ணுறப்ப டிரான்சிஸ்டரோட கலெக்டர், பேஸ், எமிட்டர் பின்களை சர்க்கியூட்டில் இருக்கிறபடி பார்த்து சால்டர் பண்ணணும். நம்ம சர்க்கியூட்டில் செகண்ட் 555 ஐசிக்கு மேலே 4.7K ஓம்ஸ் ஃபிக்ஸடு ரெசிஸ்டர் இருக்குது பாருங்க. இது ஃபிக்ஸடு ரெசிஸ்டர் 4.7 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்ட் பண்ணும். இது 4.7 கிலோ ஓம்ஸ் இந்த இடத்துல சர்க்கியூட்டில் ரெசிஸ்ட் பண்ணும். இது ஃபிக்ஸடு ரெசிஸ்டர். பட் இதை பாருங்க, இது 100 கிலோ ஓம்ஸ் வேரியபிள் ரெசிஸ்டர். இதை ரியோஸ்டேட்டுன்னு சொல்லலாம். இந்த 100K ரியோஸ்டேட் 0 ஓம்ஸில் இருந்து 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100 அப்படின்னு 0லிருந்து 100 கிலோ ஓம்ஸ் வரை
இந்த நாபை நாம் திருகிறப்ப வேரியபிள் ரெசிஸ்டன்ஸை இந்த சர்க்கியூட்டுக்கு இந்த இடத்துல இந்த ரியோஸ்டேட்டு தரும். அதனால் சர்க்கியூட்டில் ஒலிகளை சப்தங்களை வேகமாகவோ ஸ்லோவாகவோ நாம் பெற முடியும். இதை பாருங்கள், இந்த ரியோஸ்டேட் நம்ம சர்க்கியூட்டுக்கான பிட்ச் டோனுக்குரிய வேரியபிள் ரெசிஸ்டர் ஆகும். இதை திருகி நாம் ரெசிஸ்டன்ஸ் வேரி பண்ணினா நம்ம சைரனோட டோன் மாறும். அடுத்ததாக 555 IC 2ல் இருக்கிற இந்த ரெசிஸ்டர் ஃப்ரீக்குவன்சி கண்ட்ரோல் ஆகும். 555 IC 2ல் இருக்கிற இந்த ரியோஸ்டேட் ஃப்ரீக்குவன்சி கண்ட்ரோல் ஆகும். இந்த ரியோஸ்டேட் மூலமாக நம்ம சைரனோட ஃப்ரீக்குவன்சியை ஸ்லோவாகவோ அல்லது ஃபாஸ்ட்டாகவோ மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரீக்குவன்சியை மாற்றிக்கலாம். அதைத்தான் நாம் இப்போ கேட்குறோம். இந்த மாதிரி ஃப்ரீக்குவன்சியை தேவையான அளவுக்கு மாற்றிக்கலாம். இப்படியாக நம்ம சர்க்கியூட் படி நம்மோட டபுள் டோன் சைரன் அல்லாமல் நாம் அசம்பிள் பண்ணிட்டோம். இது பாருங்கள், நம்ம சர்க்கியூட் படி நம்மளோட டபுள் டோன் சைரன் அல்லாமல் நாம் இப்போ அசம்பிள் பண்ணிட்டோம். இது ஃபுல் சர்க்கியூட் அசம்பிளிங். நம்ம பார்க்குறது இப்போ ஃபுல் சர்க்கியூட் அசம்பிளிங். இந்த ஸ்பீக்கரில் நம்ம சைரன் சவுண்டு ஒலிக்கும். இந்த நம்ம எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸுக்கு 5 வோல்ட் டு 6 வோல்ட் டிசி எலக்ட்ரிக் சப்ளை தந்தால் போதும். நாம் யூஸ் பண்ணுற மொபைல் சார்ஜரில் கிடைக்கக்கூடிய 5 வோல்ட் டிசியை இந்த சைரன் சர்க்கியூட்டுக்கு கொடுத்தாலே போதும், யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் டோன் வருவதை நாம் கூர்ந்து கவனித்தால் தெரியும். ஸோ நாம் இப்போ 2 டிஃப்ரெண்ட் லைட் எமிட்டிங் டயோடுகளை யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்களும் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான டபுள் டோன் சைரன் சவுண்ட் டிவைஸை அசம்பிள் பண்ணி பாருங்கள்.